திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். முதலில் அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரையை பார்ப்போம். அசோகமித்திரனின் திகைப்பை கனபாடிகள் கவனித்தார். என்ன சார், ஒரு நல்ல பாம்பை பார்த்து பதட்டப்படாமல் அதோட சிநேகமாக பேசுகிறானேன்னு ஆச்சரியமாகவும் திகைப்பாகவும் இருக்கா என்று கேட்டார். ஆமாம், இதென்ன இப்படி வீட்டுக்குள்ளே சர்வசாதாரணமாக? அதுதான் சார் இந்த ஊரோட சிறப்பு. இங்கே எங்கள் வீட்டில் மட்டுமில்லை, எல்லா வீடுகள்லேயும் மலைப்பாம்போட வாசம் ரொம்ப சகஜம். மலைப்பாம்போட வாசம்? மலைப்பாம்பா? ஆம், நீங்கள் சாப்பிட்டு முடிங்க. சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. காற்று இறைப்பையில் ஏறிக்கொண்டு அதனால் அஜீரணம் ஏப்பொன்று பல சிக்கல்கள் உண்டாகும். சாப்பிட்டு முடிச்சு தாம்பூலம் போடும்போது நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் என்று அசோகமித்திரனை முதலில் சாப்பிட வைத்தார் கனபாடிகள். சாப்பிட்டு முடித்து கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து கொண்டு தாம்பூலம் போட்ட நிலையில் மீண்டும் தொடங்கியது அவர்களின் உரையாடல். மிஸ்டர் அசோகமித்திரன், முதலில் மலைப்பாம்பை பற்றி சொல்லிவிடுகிறேன். இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் கொல்லைப்புறம் என்பது உண்டு. அங்கு மறைவாக வாழற நாகங்களைத்தான் மலைப்பாம்புன்னு சொல்லுவோம். அந்த நாகங்கள் வீட்டில் இருக்கின்ற யாரையும் எதுவும் செய்யாது. எப்போவாவது வீட்டுக்குள்ளே இப்படி வந்துட்டு போகும். வெள்ளிக்கிழமை இந்த நாகம் கண்ணில் பட்டால் ரொம்ப விசேஷம். வெளியூர்களுக்கு போகும் பொழுதும் இந்த நாகம்தான் வீடுகளுக்கு காவல். அதனால் இந்த ஊரில் திருட்டு பயங்கிறதே கிடையாது. கனபாடிகள் மிக சகஜமாக சொன்ன அந்த விஷயம் அசோகமித்திரனை பலவாறு சிந்திக்க வைத்தது. என்ன சார், இதெல்லாமே உங்கள் வரைக்குள்ள விசித்திரமாக இருக்குதா? ஆமாம் சாமி, ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. விஷப்பாம்பை கூட நேசிக்கிற ஒரு மனசு உங்கள் ஊரில் இருக்குதுன்னு சொல்கிறதா? இல்லை, அது மேலுள்ள பயத்தால் இப்படி ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு உண்டாச்சான்னு எனக்கு தெரியல. இந்த ஊர் 1000 வருஷத்து ஊர். இடைக்காலத்தில் உருவான ஒரு கிராமம் கிடையாது இது. புராண சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இங்கே அநேக விஷயங்கள் இன்றைய வாழ்வியலோட பார்க்கும் பொழுது அது விசித்திரமாகத்தான் தெரியும். எத்தனை வருஷமான என்ன, நீர் நிலம் காற்று ஆகாயம்னு இருப்புங்கிற பஞ்சபூதங்கள் கிட்ட ஒரு மாற்றமும் இல்லையே. மாற்றங்கள் மனிதர்களிடம்தானே. வாசம்தான் சார். மாற்றம் இந்த பூமியில் மாறாத விஷயம்னு நானும் படிச்சிருக்கேன். மாறலைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. நம்ம உடம்பே க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கிட்டு இருக்கிற ஒன்று தானே. ஆனால் நாம் அதை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிடுறோம். வளர்ச்சி உடம்புல மட்டும் இருந்தால் போராது, மனசுலேயும் இருக்கணும். ரொம்ப சரி. அப்படி அது மனசுலேயும் இருக்கணும்னா நான்கிற அகம்பாவம் கூடவே கூடாது. நம்ம தர்மசாஸ்திரம் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. அகம்பாவம்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க சாமி? உங்களையே எடுத்துக்கங்களேன். நான் அசோகமித்திரன், ரொம்ப அறிவுபூர்வமானவன். ஏமாற மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேங்கிறது தானே உங்களுடைய ஸ்டாண்ட்? ஆமாம், இதுக்குள்ளேயே ஒரு 4 அகம்பாவம் இருக்கே. என்னோட விழிப்புலையும் எச்சரிக்கை உணர்வும் உங்களுக்கு அகம்பாவமாகப்படுதா சாமி? அதுவே ஒரு மாயை தான் சார். நம்மளை சுற்றியும் பல மாயங்கள் இருக்குது. அதுகள்கிட்டே சிக்கி நாம் வாழ்ந்து காட்டினா முக்தி, அதாவது திரும்பி பிறக்க வேண்டாம். இல்லைன்னா கர்மாவுக்கு ஏற்ப பிறந்துட்டே தான் இருப்போம். இந்த பிறப்பு கர்மா இது எல்லாமே பொய்யுங்கிறது ஒரு கருத்து. அதை கொள்கையாக கொண்ட மதங்கள் கூட இந்த உலகத்திலே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாமல்? டார்வின் தத்துவத்திலே இருந்து பௌத்தம், ஜைனம்னு எல்லாத்தையும் நான் படித்தவன் தான். ஆனால் எனக்கு என் மதத்தில் இருக்கிற தெளிவான ஒரு குறையும் இங்கே இல்லைங்கிறதால வேறு எதுவுமே பெருசாக தெரியல. அவர்கள் இருவரும் தாம்பூலத்தை தரித்தபடியே பேசிய நிலையில் கனபாடிகள் கொட்டாவி விட்டார். தூக்கம் வருதோ? ஆம், சாப்பிட்டா கொஞ்சம் கண்ணை ஏறுறது வழக்கம். அப்போ தூங்குங்க, பிறகு பேசிக்கலாம். சந்தோஷம், நீங்களும் படுங்க. நாளைக்கு பகல் 11 மணிக்குத்தான் கிரகணம். வீடுகளுக்கு மாதம் ஒரு நாள் பவர் ஷட் டவுன் ஆகிற மாதிரி இந்த பூமி சூரிய கதிர்களோட தொடர்பை சில பல நிமிடங்கள் துண்டிச்சிக்கிற நேரம் அது. அப்போ நம்ம புலன்களால் உணர முடியாதபடி ரொம்ப நுட்பமான பல மாற்றங்கள் பூமி பரப்பில் ஏற்படுது. நம்முடைய சுவாசம், அப்புறம் உடம்போட கிரகாதிபத்தியத்திலேயும் அது ஏற்படுது. அது ஆரோக்கியமானது கிடையாதுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்கிற கருத்து. சுருக்கமாக கிரகணம் பீடை என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் மனது பக்தி தொடர்பான எண்ணங்களில் இருந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது.
அந்த நேரம் முடியவும் குளித்து பூஜை புனஸ்காரம்னு மனதையும் உடம்பையும் சீர்படுத்தி கொள்ளுகின்றோம். நாளைக்கு அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த கிரகண வேளையில் தான் அந்த சர்ப்பமும் வரும். அதை பார்க்கறது தானே உங்களோட நோக்கமே. இங்கு தொட்டு அங்கு தொட்டு கணபாடிகள் பாம்பிடம் வந்து முடித்தார். அசோகமித்திரனும் மிக வேகமாக தலையை ஆட்டினார். கணபாடிகள் கட்டிலில் அமர்ந்திருக்கும் நிலையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் கைபேசிக்கு ஒரு அழைப்பு. காதை கொடுக்கவும் ஆச்சரியமாகி போனது அவருடைய முகம். அடே, நம்ம ஜோதிடரா என்று கேட்டதிலேயே அவர் நாடி ஜோதிடர் கற்பக விநாயகம் என்பதுதான் தெளிவாகிவிட்டது. அவர் கணபாடிகளிடம் என்ன பேசினாரோ தெரியாது. நீங்கள் 1 மணி நேரம் கழித்து வாங்க, அந்த அசோகமித்திரன் என்கிறவர் என் கூட தான் இருக்கார், நம்ம ஊரை பார்த்து ஆச்சரியம் குழப்பம் எல்லாமுமா இருக்கார் என்று முடித்தார். அப்படியே அசோகமித்திரனை பார்த்தவர், நான் சொன்னேனே கற்பக விநாயகம்னு ஒரு நாடி ஜோதிடர், அவர் என்னை பார்க்கணுங்கிறார், 1 மணி நேரம் கழித்து வர சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ ஒரு தூக்கம் போட்டாகணும், இல்லைனா உடம்பை படுத்தும், பல காலமாக இப்படி பழகிட்டேன், நீங்களும் தூங்குங்கோ, இல்லை அது உங்கள் சௌரியம் என்றார். நீங்கள் தூங்குங்க, எனக்கு இப்போ தூக்கம் வரல, நான் புத்தகம் படிப்பேன், இல்லைனா டைரி எழுதுவேன் என்றார் அசோகமித்திரன். அருகில் இருந்த பலகையை மடிமையில் எடுத்து வைத்துக்கொண்டு டைரி எழுதத் தொடங்கினார். அதில் முதல் நாளுக்கான குறிப்புகளை முதலில் எழுதி முடித்தார். அதன் பிறகு நடப்பது அந்த தினத்துக்கான குறிப்பாக இருந்தது. நேற்றும் சரி, இன்றும் சரி, நான் இதுவரை வாழ்ந்த நாட்களிலேயே மிகவும் வேறுபட்ட நாட்கள் அவை. வாழ்வு என்பதே பல பல அனுபவங்களின் தொகுப்புதான். அந்த வகையில் பார்த்தால் நேற்றும் சரி, இன்றும் சரி, எனக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவங்கள் வித்தியாசமானவை மட்டுமல்ல, வியப்புக்கும் உரியவை, பெரிய ஆய்வுக்கும் உரியவை கூட. ஒருபுறம் மின்சாரம், தொலைக்காட்சி பெட்டி, கைபேசி, 2 சக்கர 4 சக்கர மோட்டார் வாகனங்கள் என்கின்ற விஞ்ஞான வளர்ச்சி, மறுபுறம் பயபக்தி, தொன்மங்களின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை, சீர்மையான சில பழக்க வழக்கங்கள், நம்ப முடியாத நிகழ்வுகள் என்றே இந்த ஊர் இருக்கிறது. பாம்பென்று தாண்டவும் முடியவில்லை, பழுதென்று மிதிக்கவும் முடியவில்லை என்பார்களே, அப்படி இருக்கின்றது என்னுடைய மனோநிலை. ஆனாலும் நான் எனது உறுதியான பகுத்தறிவு மனோநிலையை சலனித்துவிட தயார் இல்லை. ஒரு விஷப்பூச்சி எப்படி வணக்கத்திற்குரியதாக ஆக முடியும் என்கின்ற ஒற்றை கேள்வி என்னை வெகு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது. பொட்டில் அடித்தது போல் ஒரு தெளிந்த பதில் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை. உயர் ஜாதியில் பிறந்த கனபாடிகள் நான் விரும்பும் விஷயங்களை தயக்கமின்றி பேசி வருகின்றார். என்னை எங்கும் அவர் வற்புறுத்தவோ என் எதிரில் தன் செயல்களில் செயற்கையான ஒரு மாற்றத்தையோ செய்து கொண்டதாக எனக்கு தோன்றவில்லை. நான் சந்தித்த வைத்தியர் ஞானமணி தேசிகர் ஒரு அபூர்வ மனிதர் என்று மட்டும் உறுதியாக சொல்லுவேன். மனித ஆற்றலின் உச்சமாக அவரை என் மனது கருதுகின்றது. இயற்கையை நன்கு புரிந்து கொண்டு உடற்கூற்றையும் புரிந்து கொண்டு அவர் செய்யும் வைத்தியம் நிச்சயமாக அற்புதம்தான். எதனால் இந்த வைத்திய முறை ஒரு அலோபதி வைத்தியம் போல் பல்கி பெருகாமல் இருக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. மூளையை கசக்கிக் கொண்டு நான் யோசித்து பார்த்ததில் ஒரு உண்மை விளங்கியது. மூலிகை வைத்தியம் சில ஒழுக்கங்களை வற்புறுத்துகின்றது. உடனடி தீர்வு என்றில்லாமல் நிரந்தர தீர்வுக்கு முயல்கின்றது. இதற்கு சில காலம் தேவைப்படுகின்றது. அலோபதி அப்படி பெரிதாக வற்புறுத்துவதில்லை. ஊசி போட்ட சில நிமிடங்களில் வலியிலிருந்து விடுதலை, பின்விளைவுகளை பற்றி அக்கறை இல்லாத அப்போதைக்கான தீர்வுகள், பக்தியங்களே இல்லாத வைத்தியம் என்று இருப்பதால் தான் அது பெரும் வரவேற்பை பெற்றுவிட்டதாக தோன்றுகிறது. சுருக்கமாகச் சொல்வதானால் மூலிகை வைத்தியம் எனப்படுகின்ற சித்த வைத்திய முறைக்கு சற்று காலம் தேவைப்படுகிறது. அலோபதிக்கு அது தேவையில்லை. என்னுடைய இந்த கருத்து எந்த அளவுக்கு சரியானது என்று தெரியவில்லை. ஆனாலும் இதுதான் என் கருத்து. அதே போல நமது தொன்மையான பழக்க வழக்கங்களில் உண்மையில் மகத்துவமானவை. நாம் அவற்றை நவீன வாழ்க்கை முறையில் தொலைத்து விட்டதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. வாரம் 2 முறை எண்ணெய் குளியல், தரையில் சப்பரமிட்டு அமர்ந்து வாழை இலையில் உண்பது, மண்பானையில் சமைத்து சாப்பிடுவது, விறகு அடுப்பை பயன்படுத்துவது, ஆற்று நீரை அல்லது கிணற்று நீரை வடிகட்டி பயன்படுத்துவது, கோரைப்பாயில் படுத்து உறங்குவது, இலவம் பஞ்சு தலையணியை பயன்படுத்துவது, கடலை மிட்டாய், பனம் பழம்,
நொங்கு இனம், இளநீரை, நவாப்பழத்தை என்று அந்த பருவத்தில் அதிகம் கிடைப்பதை உண்பது, பாண்டி, கபடி, பல்லாங்குழி, பரமபதம் என்கின்ற விளையாட்டுகள் கூட உடல் நலம் மனநலம் இரண்டும் சார்ந்த ஒன்றாக இருப்பதையெல்லாம் நாம் மறந்து வருகின்றோம். இன்றைய இளைய தலைமுறைக்கு இவற்றை அறிமுகம் செய்வதும் இந்த பழக்க வழக்கங்களை காப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும். அசோகமித்திரன் அறிவிப்பெருக்கு போல எழுதி கொண்டே போனார். நேரம் போவதே தெரியவில்லை. ஜோதிடர் கற்பக விநாயகம் வந்து சேர்ந்தார். அசோகமித்திரனும் தன்னை அறிமுகப்படுத்திக் கணபாடிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டார். கற்பக விநாயகம் பேசத் தொடங்கினார். நான் வந்திருப்பதே நாளைய கிரகணம் பற்றி உங்ககிட்ட சில கருத்துக்களை சொல்வதற்குத்தான். உங்களுக்கே தெரியும், ஒரு 3 வருஷமாகவே மொத்த உலகமும் வியாதி, யுத்தம், இயற்கை சீற்றம்ங்கிற 3 பெரும் காரணங்களாலே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம பாரத தேசமும் இதற்கு விதிவிலக்கில்லை. இருந்தாலும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை. காரணம், நமது தேசத்து கலாச்சாரமும் அன்றாட பூஜை வழிபாடுகளும் தான் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. நாளைய கிரகண வேளையில் நம்முடைய கோயிலே சர்ப்பம் வந்து வழிபட்டா அது பெரிய விமோச்சனம், அது வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்று அசோகமித்திரன் எதிர்பார்த்து வந்திருந்த விஷயத்தை தொட்டு பேசி அதிர்ச்சி அளித்தார் அந்த நாதி ஜோதிடர். இனி நாம் கதைக்குள் செல்வோம். அடிவாரத்து செக் போஸ்ட்டை ஒட்டி ஒரு நாற்காலி. அங்கு தற்காலிகமான குடிசைக்குள் ஒரு சீலிங் ஃபேன் போடப்பட்டு அது கரக் கரக் என்கின்ற சத்தத்துடன் சுழன்று கொண்டிருக்க, டியூப் லைட் வெளிச்சத்தில் அநேக பூச்சிகள் பறந்து கொண்டிருக்க, அங்கே ஒரு மூலையில் குத்துக்காலிட்டு உட்கார வைக்கப்பட்டு இருந்தான் பிடாரன் பேச்சுமுத்து. அவனுக்கு அருகில் கான்ஸ்டபிள் மாணிக்கம் அமர்ந்து கொண்டிருக்க, புதிதாக ஸ்டேஷனுக்கு என்று வாங்கப்பட்டிருந்த சைரன் வைத்த காரில் டேஷ்போர்டில் வாக்கி டாக்கியில் இரைச்சலுடன் வந்து சேர்ந்தார் இன்ஸ்பெக்டர் சதாசிவம். எஸ்ஐ சாமிக்கண்ணுவை எதிர்பார்த்து காத்திருந்த மாணிக்கத்துக்கு சதாசிவம் வந்திருப்பது ஆச்சரியம் அளித்தது. எழுந்து நின்று விரைப்பாக ஒரு சல்யூட் அடித்து வரவேற்றார். சதாசிவம் பார்வையை நேராக போதிமுத்துவின் மேல்தான் செலுத்தினார். அப்படி மாணிக்கத்தை பார்த்தவர், யாரோ ஒரு அக்யூஸ்ட் பிடிச்சு வச்சிருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது, இவன் தானா அவன் என்று ஆரம்பித்தார். இன் செய்திருந்த காக்கி சட்டையை எடுத்துவிட்டு சற்று ரிலாக்ஸ் மோடில் இருப்பது போல தென்பட்டார். ஆமாம் சார், உங்களுக்கு யார் சார் தகவல் கொடுத்தது என்கின்ற மாணிக்கத்தின் கேள்வியின் முன் பார்வை ஒன்று மட்டும் பார்த்தவர், ஏன் இதை உங்கள் ஸ்டேஷன் கேஸாக மட்டும் நினச்சிக்கிறீங்களா என்றார். ஆமாம் சார், எங்கள் ஜோனில் தான் நடந்திருக்கு. சாமி கண்ணு தான் சார் கேஸை அட்டன் பண்ணி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கார் என்ற கான்ஸ்டபிள் மாணிக்கம் தயங்காமல் கூறவும், சதாசிவத்திடம் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தும் சுதாரிக்க தொடங்கியவர், இவன் மாதிரி ஒரு அக்யூஸ்டு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஹஸ்தம்பட்டியில் ஒரு ஸ்னேக் பைட் கேஸ், பாடி கிடந்த இடம் ஒரு ஏசி ரூம், பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பாம்பு கடித்த ஒரு சன் செத்து கிடக்கானா, அப்போ அது கொலைதானே? சதாசிவம் தோரணையாக கேட்டபடியே போதுமுத்துவை பார்த்த பொழுது ஜீப்பில் சாமிக்கண்ணுவும் வந்து சேர்ந்து விட்டார். அவரும் சதாசிவத்தை பார்க்கவும் ஒரு சல்யூட்டை அடித்தபடியே, சார் நீங்கள் என்று இழுத்தார். நீங்கள் ஒரு ஸ்னேக் பைட் கேஸை டீல் பண்ணுறதா மெசேஜ் வந்தது, அதுக்காகத்தான் வந்தேன். பாம்பை விட்டு கொலை செய்கிறது இப்போ புது ட்ரெண்ட். அந்த வகையில் நானும் ஒரு அக்யூஸ்டை தேடிக்கிட்டு இருக்கேன். அது விஷயமாத்தான் காதில் விழுந்ததும் ஓடி வந்தேன். உங்களுக்கு யார் சார் சொன்னது? சாமி கண்ணு, என்ன கேள்வி கேட்குறத விடுங்க, இவனை கேள்வி கேளுங்க. இவனுக்கு பின்னால் பெரிய கை ஒன்று இருக்குது, அது யாருன்னு தெரியணும். சதாசிவம் சாமி கண்ணுவை மடையை மாற்றிவிட்டார். ஆமாம் சார், ஏற்காட்டில் யாரை கொல்ல வந்தான்னு தெரியணும் சார். யாரையா? யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தது? சதாசிவமே என்கொயரியை ஆரம்பித்து விட்டார். அப்படியே செல்ஃபோனில் குலசேகர ராஜா எண்ணுக்கு ஃபோன் செய்து அப்படியே அதை ஆன் கண்டிஷனில் பாக்கெட்டுக்குள் போட்டு கொண்டார். சாமி கண்ணு அதை கவனித்தார். போதிமுத்துவோ நடுங்கிக் கொண்டிருந்தான். சாமி, நான் ஒன்றும் பாவம் அறியாதவனுங்க. பூச்சிகளை பிடிக்கிற விஷத்தை எடுத்து அதை மருந்துக்காக கேட்குற சில கம்பெனிங்களுக்கு கொடுப்பேங்க. அது எனக்கு 100-200 கிடைக்குங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாதுங்க என்ற சதாசிவம் சாமி கண்ணுவும் பார்க்கவும்
முனகினான். அப்போ யாரை கொலை செய்ய ஏற்பாடு பண்ண? அதிரடியாக ஆரம்பித்தார் சாமி கண்ணு. சாமி, என்னை கூட்டிக்கிட்டு போன சதீஷ் சாருக்கு தான் சாமி அது நல்லா தெரியும். ஆனால் அந்த மனுஷன்தான் போய் சேர்ந்துட்டாருங்களே. அவர் மேலே பழியை போட்டுட்டு நீ தப்பிச்சுக்க பார்க்குறியா? சாமி, நான் கும்பிடுற வழுக்குப்பாறை முனி மேலே சத்தியமாக சொல்கிறேன், காரை வளைச்சி ஓட்டுறதப்ப பெட்டி கீழே விழுந்துடுச்சு. புஸ்ஸு வெளியே வந்து அவரை கடிச்சிடுச்சு. இது தாங்க நடந்துடுது. புஸ்ஸுன்னா நான் அதுங்களை அப்படித்தாங்க சொல்லுவேன். இந்த கதையை நான் நம்புறதா? அதுதானுங்க சத்தியம். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாது. என் சாமி சத்தியமா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க சத்தியமா, எதுவுமே எனக்கு தெரியாது சாமி. நீ இப்படியெல்லாம் கேட்ட சொல்ல மாட்ட. உன்னை ஜட்டியோட ஐஸ் கட்டி மேலே படுக்க வச்சு பாதத்திலேயே அடியாக அடித்தா தானாக வெளியில் வருது ரகசியம். நீ கிளம்பு. என்கொயரி செல்லில் வச்சு கும்முன்னு கும்முனாதான் வழிக்கு வருவ நீ. சாமி கண்ணு போதிமுத்துவை சட்டைக்காலரை பிடித்து இழுத்துச் செல்ல முழுவது போல் பாவனையை காட்ட, அடுத்த நொடி அவன் காலை பிடித்து கொண்டு கதறத் தொடங்கினான். சாமி, உங்களுக்கு புண்ணியமாக போகும் சாமி. அந்த சதீஷனுக்கு கூலியாக கொடுத்தா ₹1,00,000 கூட கொடுத்துட்றேன். என்னை மன்னிச்சு விட்டுடுங்க சாமி. என்னது மன்னிச்சு விட்டுறதா? நீ கொலை செய்ய போயிருக்கையா? இப்போ நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி சாமி. அதுதான் எதுவுமே நடக்கலீங்களே. பாருறா, அட்டம்ப்ட் மர்டர் கேஸில் சிக்கிக்கிட்டு ஏதோ நடக்கலைன்னு சட்டம் வேற பேசுறியா? சாமி, காசுக்கு ஆசைப்பட்டு இதில் இறங்கிட்டேன். நல்ல வேலையா எந்த தப்பும் நடக்கலை. என்னை விட்டுருங்க சாமி. ஒரு தப்பும் நடக்காமத்தான் ஒரு உயிர் போயிருக்கா? ஐயையோ, அவரை காப்பாற்ற விஷத்தை முறிக்கிற வேர்த்துண்டை நான் திங்கிறதுக்கு கூட கொடுத்தேங்க. ஆனால் அவர் கசக்குதுன்னு துப்பிட்டாரு சாமி. நீங்கள் கூட அவர் செத்து கிடந்த இடத்துக்கு காலையில் என்னை கூட்டிக்கிட்டு போங்க. நான் அந்த வேர்த்துண்டை எடுத்து காட்டுறேன். சத்தியமாக அது எதிர்பாராமல் நடந்த சம்பவம் சாமி. இப்போ செத்த அவனை பற்றி எல்லாம் பேச்சு இல்லை. யாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருந்தீங்க? உங்களை யார் ஏவி விட்டது? அதான் சாமி சத்தியமாக தெரியாதுன்னு சொல்கிறேனுங்களே. சாமி கண்ணு சலிப்போடு சதாசிவத்தை பார்க்கவும், சதாசிவம் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு சாமி கண்ணுவுக்கும் நீட்டினார். சாமி கண்ணு மரியாதையாக தவிர்க்க முனைத்ததும் டேக் இட் என்று அவர் வற்புறுத்தவே எடுத்து பற்ற வைத்து கொண்டார். அப்பொழுது சதாசிவம் சட்டைப்பையில் கிடந்த செல்போனில் அழைப்பு ஆன் செய்திருந்த அதை கேட்டு முடித்திருந்த நிலையில் குலசேகர ராஜாதான் அழைத்திருந்தார். அவர் பெயரை பார்த்தபடியே உதட்டுக்குள் சிகரெட் புகையை கசிய வேகமாக அந்த ஷெட்டை விட்டு வெளியேறி பேசத் தொடங்கினார் சதாசிவம். சொல்லுங்க பாஸ், எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க? கேட்டேன். அவன் இதுக்கு மேலே தோண்டாமல் விட்டுருங்க ஐயா. அவனுக்கு யாருங்கிற விபரம் தெரியலன்னா நல்லா தெரியுது பாஸ். நான் இன்னும் எங்கள் பாணியில் என்கொயரி ஆரம்பிக்கலை. அப்போ தான் இந்த மாதிரி பசங்கக்கிட்ட இருந்து உண்மை வெளிவரும். அதுலேயும் இவன் விஷப்பாம்புங்களை தைரியமாக பிடிக்கிறவன். இவனுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டே வேற கொடுக்கணும். சதாசிவம் என்ன அடித்தா உண்மையை அவன் சொல்லுவான். இப்போ சொல்லாமல் தப்பிக்க பார்க்குறான்னு நினைக்கிறியா? ஆமாம் சார். வேண்டாம், விட்டுடு. இதுக்கு மேலே இதை பெருசுபடுத்த வேண்டாம். இந்த செத்துப்போன சதீஷ் பொண்டாட்டியும் என்கிட்ட வந்து புலம்புறா. இல்லை, அவன் கொலை செய்ய வந்தவங்கிற மாதிரி விஷயம் தெரிய வந்ததுன்னா மேல் கேஸ் பெருசாகிடும். அப்புறம் கணேச ராஜா வந்து சாட்சி சொல்ல அது இதுன்னு இழுத்துக்கிட்டே போகும். ராஜா அதையெல்லாம் விரும்பலை. பாஸ், எம்பியை மாட்டிவிட அருமையான சந்தர்ப்பம். அதை போய் லூஸில் விட்டுட சொல்கிறீங்களே. அவன் வேறு விஷயத்தில் மாட்டாமலாம் போவான். விட்டுடுன்னா விட்டுடு. சதீஷையும் எதிர்பாராமல் பாம்பு கடிச்சு செத்தாங்கிற அளவோட கேஸை க்ளோஸ் பண்ணிவிடு. அப்போ இதை அப்படியே எஸ்ஐ சாமி கண்ணுக்கிட்ட நீங்களே சொல்லிடுங்களேன். நான் சொன்னால் அது சரியாக இருக்காது. ஏன்னா ஏற்காடு என்னோடய ஜோன் இல்லை. இப்போ கூட உங்களுக்காக நான் துருத்திக்கிட்டு நுழைஞ்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சாமி கண்ணுக்கிட்ட ஃபோனை கொடு. வேண்டாயா, அவன் ஃபோனுக்கும் நீங்களே கூப்பிட்டு பேசுங்க. நம்மளோட தொடர்பு அவனுக்கு தெரிய வேண்டாம். சதாசிவம் பேச்சை முடித்து கொண்டு திரும்பிய பொழுது எதிரில் ஒரு புதிய முகம் லுங்கி சட்டையுடன் தலைப்பாகையோடு தோளில் ஒரு துணிப்பை தொங்க வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். போதுமுத்துவின் தோழனும் குருவுமான ஜல்லி. ஜல்லியின் கையில் ஒரு வழவழப்பான கருப்பு நிற பிரம்பு. முகத்திலும் நெற்றிலும் பெரிதாக கருப்பும் சிவப்புமாக மிரட்டுகின்ற மாதிரியாக பொட்டும் வைத்திருந்தான். ஒரு வித்தியாசமான தோற்றத்துடன் செக்போஸ்ட் வாசலில் வந்து நின்ற ஜல்லியை
கான்ஸ்டபிள் மாணிக்கம் பார்த்துவிட்டு நெருங்கி வந்து, யாரியா நீ, என்ன விஷயம் என்று அதட்டினார். கும்பிடுறான் சாமி என்றான் ஜல்லி பதிலுக்கு. விஷயத்தை சொல்லு, இங்கே எதுக்கு வந்த? உள்ளார கையை கட்டிக்கிட்டு வெலவெலத்து போய் நிற்கிறிய போதிமுத்து, அவன் என் கூட்டாளிங்க. ஓ, நீயும் பாம்பு பிடிக்கிற பிடாரப்பயலா? இல்லைங்க, நான் வைத்தியனுங்க. ஜல்லி மாணிக்கத்திடம் தன்னை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சாமிக்கண்ணுவின் கைபேசி வழியாக அவரோடு பேசத் தொடங்கி இருந்தார் குலசேகர ராஜா. தம்பி, நான் குலசேகர ராஜா பேசுகிறேன். நீங்கள் போன காரியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா என்று அவர் ஆரம்பிக்கவும், சாமிக்கண்ணு சதாசிவத்தை பார்த்தபடியே, அதான் இங்கே நடந்த என்கொயரி அவளையும் நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சார் போஸ்ட் மூலமாக கேட்டிருப்பீங்களே, ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன கேட்டால் என்ன சார் அர்த்தம் என்று ஒரே போடாக போட்டார் குலசேகர ராஜா. அதை எதிர்பார்க்கவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. சதாசிவமும் அதை எதிர்பார்க்கவில்லை. அதிர்வும் ஆச்சரியமாக பார்த்தார். சாமிக்கண்ணு தொடர்ந்தார். என்ன சார் பேச்சை காணும், பட்டுன்னு போட்டு உடைக்கவும் பதிலுக்கு பேச முடியலையோ? ஆமாம் ஐயா, நான் தான் சதாசிவத்தை அனுப்பி வச்சேன். அரண்மனை குடும்பம் மேலே மதிப்பு மரியாதையும் உள்ள ஒரு விசுவாசமான போலீஸியா அவர். அதுக்கு தான் அவரை அனுப்பி வச்சேன். அவர் யாரை கொலை பண்ண வந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். சமாளிக்க முயன்றார் குலசேகர ராஜா. அதான் யாரையும் தெரியாதுன்னு கிளிப்பிள்ளை கணக்கா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானே அவன். நானும் கேட்டேன். அவனை இனிமேயும் போட்டு தோண்ட வேண்டாம், அனுப்பிடுங்க. அப்போ யாரை கொலை பண்ண வந்தா யார் அனுப்பிடுதுங்கிற விஷயமெல்லாம் தெரிய வேண்டாங்களா? அதான் எனக்கு தெரியாதுங்கிறானே செத்துப்போன சதீஷும் அழுத்தமானவன். இவங்கிட்டெல்லாம் யார் எதுக்குன்னு சொல்லியிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அதான் அவனை போட்டு குடையிறது பிரயோஜனம் இல்லை, விட்டுருங்கன்னு சொல்கிறேன். இவனுக்காக நீங்கள் எப்படி ஃபோன் பண்ணி பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க ஐயா. சற்று சிரித்தபடியே சாமிக்கண்ணு சொன்ன விதத்தில் அவர் குலசேகர ராஜாவை சந்தேகப்பட தொடங்கிவிட்டது அப்பட்டமாக தெரிந்தது. நான் அவனுக்காக பேசலையா, எங்கள் குடும்ப கணேசராஜாவுக்காக பேசுகிறேன். நீ இவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போனீன்னா சாட்சி சொல்ல எங்கள் ராஜாவும் இல்லை வரணும். அவனுக்கு இருக்கிற வேலைக்கு இதுக்கெல்லாம் எங்கள் நேரம் இருக்குது. அவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணி இதை பெருசுபடுத்திக்காமல் அப்படியே விட்டுடுன்னு சொன்னான். அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு எதுக்குப்பா இந்த கன்றாவியெல்லாம்? மிகவும் போலியாக அழுத்து கொண்டார் குலசேகர ராஜா. அதுக்கு அவரே எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா இதில் சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லி இருக்கலாமே. அவர் சொல்ல போய் தானே இவனை பற்றியே தெரிய வந்தது. நாங்களும் மடக்கி பிடிச்சிருக்கோம். சாமிக்கண்ணு குலசேகர ராஜாவுக்கு அடங்குவதாக தெரியவில்லை. அது அவருக்கும் புரிந்தது. இதற்கு மேல் இந்த மனிதரிடம் பேசினால் மேலும் அவரை பலவீனப்படுத்தி விடும் என்பதை வேகமாக புரிந்து கொண்டவர், சரியா, நீ உன் போக்கில் போய்க்க, என்ன செய்யணுமோ செஞ்சு விடும், நான் மேலிடத்தில் பேசிக்கிறேன் என்று ஃபோனை கட் செய்து விட்டார் சாமிக்கண்ணு. அவர் சிரித்தபடியே செல்ஃபோனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு சதாசிவத்தின் பக்கம் திரும்பினார். சதாசிவத்தின் முகத்தில் அசடு வழிந்து கொண்டு இருந்தது. சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் எனக்கு முந்தி இங்கே வந்து நிற்கிறப்பவே நான் நினச்சேன் சார், இது சாதாரண கேஸ் இல்லை, பெரிய இடம் அதில் சிக்கியிருக்குன்னு என்று அவரிடம் ஆரம்பித்தார். சதாசிவத்துக்கு சுருக்கென்றது. பெரிய இடம்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க சாமிக்கண்ணு என்று வேகமாக கேட்டார். அது போக போகத்தான் சார் தெரியும். இன்னும் நம்ம பாணி விசாரணையே தொடங்கவே இல்லை. தொடங்கினாதானே தெரியும். ஆனால் அதுக்குள்ளே அவனை விட்டுருங்க, கேஸையும் பெருசுப்படுத்தாதீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அப்போ நீங்கள் இவனை விடுறதா இல்லை, அப்படித்தானே? ஆமாம் சார், இது சாதாரண கேஸ் இல்லை சார், உறுதியாக சொல்கிறேன். 20 வருஷமாக போலீஸ்காரனாக இருக்கேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இதில் குறியும் பெருசு, குறி வச்சவனும் பெரியவன். சாமிக்கண்ணவும் சதாசிவமும் பேச பேச போதி முத்துவுக்கு இருட்டி கொண்டு வந்தது. அதே சமயம் இடையில் தனக்காக ஜல்லி வந்து வாசலில் நிற்பதும் கான்ஸ்டபிள் மாணிக்கம் அவனை உள்ளே விடாமல் பேசி கொண்டிருப்பதும் காதில் கேட்டது. அந்த சப்தம் சாமிக்கண்ணுவின் காதிலும் விழுந்தது. மாணிக்கம், அங்கே என்ன சத்தம் என்று கேட்கவும் வைத்தது. மாணிக்கம் ஜல்லியோடு உள்ளே வந்தார். மாணிக்கத்தின் கையில் பேர்த்துண்டு ஒன்று இருந்தது. என்ன மாணிக்கம், யார் இது, என்ன கையில்? சார், இவர் பெரிய வைத்தியர் சார், இந்த பிடார்களோட கூட்டாளியா? கூட்டாளியா? ஆமாங்க, போதிமுத்து என் கூட்டாளிங்க சாமி. நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறத பார்த்துட்டு தான் ஓடி வந்தேங்க. நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த பக்கம்தானே மூலிகை பறிச்சுக்க போவேன்.
அப்படி போகிறப்ப போதியோட குரலை கேட்டு ஓடி வந்தேங்க. கூட்டாளிங்கிற அப்போ இவன் யார், எப்பேற்பட்டவன்னு உனக்கு எல்லாம் நல்லா தெரியும் தானே? நல்லாவே தெரியும் சாமி. இவ ஒரு அப்ராணிங்க. அப்ராணியா? அப்ராணி எங்கேயாவது விஷப்பாம்புகளை தைரியமாக பிடிக்குமா? அது தொழிலுங்க. எது தொழில்? பாம்பை பிடிச்சி அதை வச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணுறதா? அப்படியெல்லாம் செய்கிறவன் கிடையாதுங்க என் சிநேகிதன். ஜல்லி பேசிக்கொண்டே சட்டைப்பையிலிருந்து ஒரு டப்பாவை எடுத்து அதை திறந்து விபூதி போல் உள்ளே இருந்த ஒரு எடுத்து ஒரு சிட்டிகை காதுக்குள் ஏதோ முணுமுணுத்து ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் சாமிக்கண்ணுவின் நெற்றியில் அந்த விபூதியை பூசினான். சித்தங்குறிச்சி மலசாமியோட விபூதிங்க. இதை பூசிக்கிட்டா படபடப்பு அடங்கிடும், மனசு ஒழுங்காயிடும். நீங்கள் இப்போ குழப்பத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தேவை அமைதி என்றவன் அடுத்து சதாசிவத்தின் பக்கம் திரும்பவும் அவர், என்னையா இது பூசாரி மாதிரி விபூதியெல்லாம் வச்சு விட்டுக்கிட்டு, இது என்ன போலீஸ் செக் போஸ்டா இல்லை உடுக்கடிக்கிற இடமா என்று அவனுக்கு அடங்காமல் ஒரு போலீஸுக்கான தன்மையோடு கேட்டார். சாமி, இது சாதாரண விபூதி இல்லைங்க, சித்தங்குறிச்சி மலைச்சாமியோட விபூதி. 9 மூலிகை, 9 வகை ரசம், 9 வகை ஸ்புடம் போட்டு தயாரித்தது. இதை நெத்தியில் இழுக்க போட்டால் முட்டை வர்ற மாடு கூட பணிஞ்சு நின்றுடுங்க. யாரை தேடி போகிறோமோ அவங்க தானாகவே எதிரில் வருவாங்க. மனசுக்குள்ளேயும் எந்த பாசமும் இல்லாமல் எந்த பாரமும் இல்லாமல் அப்படியே காற்று மாதிரி லேசாக இருக்குங்க. வச்சு விடுறேன், பார்த்துட்டு சொல்லுங்களேன் என்றான். அந்த பேச்சிலேயே பாதி அடங்கி விட்டார் சதாசிவம். மீதி நெற்றியில் விபூதியை பூசவும் அடங்கி போனது. அதுவரை ஒரு மார்க்கமாக 20 வருட அனுபவம் அது இது என்று அமர்க்களப்படுத்தி கொண்டிருந்த சாமிக்கண்ணுவும் ஒரு மனமாற்றம் அடைந்தவனாக, சாமி நீங்கள் உட்காருங்க, நின்றுக்கிட்டே இருக்கீங்களே என்று ராகத்தை மாற்றியிருந்தார். கான்ஸ்டபிள் மாணிக்கமும் அதற்குள் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டார். இருக்கட்டும் என் சிநேகிதன் ஒரு பாவமும் அறியாதவன், அவனை விட்டுறீங்களா சாமி என்றான் ஜல்லி கெஞ்சலாக. இது நாங்கள் பொழுது போகாமல் அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். லே, உன் பேர் என்ன சொன்னேன் என்று போதிமுத்துவை பார்த்து கேட்டார். போதிமுத்துங்க. எலே போதிமுத்து, அப்போ நீ கிளம்பு, மணி 10 தாண்டிடுச்சு பார், போய் படுத்து தூங்கி ஏஞ்சி உன் பழப்பை பாரு, நாங்களும் எங்கள் வேலையை பார்க்குறோம், கிளம்பு சாமிக்கண்ணு சொல்லவும் போதிமுத்துவும் எழுந்து கும்பிட்டவனாக, சாமி நீங்கள் நல்லா இருக்கணும், நான் வர்றேங்க என்று சொல்லிக்கொண்டு வேகமாக கிளம்பினான். அப்போ நானும் வர்றேங்க என்று ஜல்லியும் அவனோடு கிளம்பி சாலையில் இறங்க இருவரும் நடக்கத் தொடங்கினர். சாலையை நடக்கும்பொழுது போதிமுத்துவிடம் ஒரு படபடப்பு. ஜல்லி சரியான சமயத்துக்கு வந்த. சாயங்காலமாக நான் அந்த சதீஷுங்கிறவரோட போகிறப்பவே சொன்னேன், சகுனம் சரியில்லை, இந்த காரியம் வழங்காதுன்னு. அது அப்படியே நடந்துருச்சு. இப்போ மட்டும் நீ வராமல் போயிருந்தா அந்த ஏற்காட்டு சப் இன்ஸ்பெக்டர் என் கிண்ணியை பேர்த்திருப்பான். உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் ஜல்லி. ஆமாம், நீ விபூதி வைக்கவும் மழைக்கோழிங்க மாதிரி 2 பேரும் அப்படியே அடங்கிட்டானுங்களே, அது எப்படி ஜல்லி? கொம்மிரட்டில் விறுவிறுவென்று நடக்கையில் போதிமுத்து கேட்ட கேள்விக்கு ஜல்லியிடம் சில வார்த்தைகளில் பதில். அதுதானே பீதாம்பரஜாலம் என்று கூறி முடித்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.